அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கென்று ஆவியானவர் தாமே தம்முடைய பரிசுத்தவான்களை ஆயத்தப்படுத்தும்படி எதிர்பார்க்கிறதோடு காத்து கொண்டிருக்கின்றபடியினால், நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையில் உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களையும் அவருக்குள் பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்தத்திற்குள் நித்திரடைந்த அவருடையவர்களை முதலாம் உயிர்த்தெழுதலில் அவரோடு சேர்த்து கொள்ளப்பட்டவர்களாய் 1000 வருட அரசாட்சியிலே பங்கடையும் சுலாக்கியங்களை அவர் அடைந்து கொள்வார்கள் என்று வேதாகமத்தின் மூலமாக நாம் தியானம் செய்து வருகின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படியும் உலகத்திலே சிருஷ்டிக்கப்பட்ட எந்த ஒரு மனிதனும் பரிசுத்தவானானாலும் சரி, பாவிகளானாலும் சரி, பரிசுத்தவான்கள் முதலாம் உயிர்த்தெழுதல் 2, 3, 4, 5 உயிர்த்தெழுதல் மூலமாக அவர்கள் உயிர்த்தெழுதல்கள் என்பதை ஒரு நியாய தீர்ப்புக்கு ஒப்பானதே. என்றால் பாவிகளோடு பரிசுத்தவான்களும் கல்லறையில் நித்திரை இருக்கிறார்கள். பாவிகளோடு பரிசுத்தவான்களும் உயிரோடு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியும் பரிசுத்தவான்கள் ஆண்டோடு வருகிற பாவிகளை விட்டு தம்முடைய பரிசுத்தவான்களை தமிழ் சேர்த்துக் கொள்கிறார். இதுவே ஒரு நியாய தீர்ப்புக்கு ஒப்பானது. இந்த நாட்களிலே நியாய தீர்ப்புகளை குறித்து நாம் தியானம் செய்ய நம் ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்யும்படி தம்முடைய வேத வசனங்களை கொண்டு நமக்கு விளக்கரும்படி மகிமையின் பிதாவாய் தேவனை நோக்கி கூறி இப்பொழுது நம்முடைய கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமான எங்கள் அன்பின் பிதாவே, உலகத்தில் பிறக்கின்ற பரிசுத்தவானானாலும் சரி, பாவியானாலும் சரி, அவர் மரித்த நிலையில் இருந்தாலும் சரி, உயிரோடு இருக்கும் நிலையில் இருந்தாலும் சரி, ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய பரிசுத்தத்திற்கும் பாவத்திற்கும் ஏற்ற நியாய தீர்ப்பை கொடுத்து பரிசுத்தவான்களுக்கு நித்திய ஜீவனையும், பாவிகளுக்கோ 2ஆம் மரணமாகி அக்கினி கடல் என்ற நரகத்தையும் கொடுக்க எப்படி மனிதனுக்கு நியாய தீர்ப்பை கொடுக்க சித்தம் கொண்டிருக்கின்ற உம்முடைய திருவுளத்தை வேத வசனங்களை கொண்டு எங்களுக்கு விளக்கறல மன்றாடுகிறோம். துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனத்தாழ்மையாய் வேண்டுகிறோம் ஜீவனுடைய எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையில் உயிரோடு இருக்கிறவர்கள் ஆனாலும் சரி, மரித்து கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாய் வாழ்ந்து மரித்தவர்கள் ஆனாலும் சரி, அவர்கள் ஆண்டவரோடு சேர்ந்து கொள்கிறார்கள். உலகத்திலே பிறந்து பாவிகளாக வாழ்ந்து மரித்தவர்கள் ஆனாலும் சரி, பரிசுத்தர்களாக வாழ்ந்து மரித்தவர்கள் ஆனாலும் சரி, அவர்களும் நியாய தீர்ப்பு மூலமாகவே ஆண்டவருடைய வருகையிலே அவர்கள் நித்திய ஜீவனுக்கு என்றும் நித்திய நிந்தைக்கென்றும் எழும்புவதாகவே வேதாகமங்களை கொண்டு நாம் அறிய முடிகிறது. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் இவ்விதமாக வாசிக்க முடிகிறது. நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயந்திருக்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது என்று நாம் வாசிக்கின்றோம். தேவனுக்கு முன்பாக உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தோர்களையும் நியாயந்திருக்க போகிறார் என்று அறிய முடிகிறது. உயிருள்ளோரையும் மரித்தோரையும் தேவனாகிய கர்த்தர் நியாயந்திருக்க போகிறதாகவே வேதம் போதிக்கின்றது. எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை கூட நாம் வாசிக்கின்ற பொழுது, அன்றியும் ஒரேதாரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறபடியே என்று வாசிக்க முடிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனிதனும் பிறப்பதும் பின்பு மரிப்பதும் பின்பு அவன் நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறது. ஆகினால் எந்த ஒரு மனிதனும் நியாய தீர்ப்புகளிற்கு விலகிக் கொள்ளவோ தப்பித்துக் கொள்ளவோ இயலாது என்றே நாம் வேதத்தின் வழியாக நாம் அறிய முடிகிறது. யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனை கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்று வாசிக்கின்றோம்.
குமாரனுக்கு மனு கொடுத்து நியாய தீர்ப்பு செய்யும்படி ஒப்பு கொடுத்திருப்பதாகவே நாம் வாசிக்க முடிகிறது. 29ஆம் வசனத்தில் கூட வாசிக்கிறோம், நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாக புறப்படுவார்கள். எப்படியும் பிறந்த மனிதன் உயிரோடு இருக்கும் நிலையிலானாலும் சரி, உயிரோடு இருக்கும் நிலையிலானாலும் சரி, மரித்த நிலையிலானாலும் சரி, அவனவன் செய்த கிரியைக்குரிய நன்மைக்கு நித்திய ஜீவனையும் பாவத்திற்கு நித்திய ஆக்கினையும் அடையும்படி அவர்கள் புறப்படுவார்கள் என்ற வேதத்தின் வழியாக நாம் அறிய முடிகிறது. வெளிப்படுத்தும் விசேஷம் 11ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் கூட நாம் இவ்விதமாக வாசிக்க முடிகிறது. ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாய தீர்ப்பு அடைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலனளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று வாசிக்க முடிகிறது. இவற்றில் 2 பகுதி மக்களை பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமான அவருடைய தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலனளிக்கின்றதற்காக நன்மையை அல்லது ரகசிய வருகையிலே தன்னோடு அவரை சேர்த்து கொண்டு நித்திய ஜீவனை அவனுக்கு கொடுக்க அவர்கள் பெற்றுக் கொள்வதற்காகவும், 2வது பூமியை கெடுத்தவரை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது. ஆதியிலே வலுசற்பமானவன் ஆதி மனிதன் ஆதாம் ஏவாளை கெடுத்தான் அல்லவா? அவன் மூலமாக சந்ததி முழுமையும் கெடுத்தான் அல்லவா? அந்த கெடுத்தவனை கெடுப்பதற்குரிய காலம். ஆக இந்த வேத வசனத்தின்படி ஆவியானவர் நமக்கு போதிக்கின்றார், மரித்த உயிரோடு இருக்கிற எந்த ஒரு மனிதனும் ஆண்டவருக்கு முன்பாக அவன் நியாய தீர்ப்பில் வந்து நின்றே ஆக வேண்டும், நியாய தீர்ப்பின் பலனை அவன் அடைந்தே ஆக வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்க விரும்புகின்றது. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் கூட நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயந்திருப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்கப்படினார் என்று பார்க்கின்றோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயந்திருப்பார். இந்த பூமியில் உள்ள எந்த ஒரு மனுஷனையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் நியாயந்திருப்பதாகவே வேதம் நமக்கு போதிக்கின்றது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நியாய தீர்ப்பை குறித்து நான் வெளிப்படுத்திய விசேஷத்தில் 20ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனங்களில் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்து நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரை தரித்துக் கொள்ளாமல் இருந்தவரை கண்டேன். அவர் உயிர்த்தி கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல் என்று பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 2 வேதவசனங்களில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்குள் பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள் அனைவரும் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைவதாகவும், அந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடையாத மரணமடைந்திருந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடிந்த பின்பு அவர்கள் உயிர் அடைந்து வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி வெள்ளை சிங்காசனத்திற்கு முன்பாக சிறியோர் பெரியோர் யாவரும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன் என்று வாசிக்கின்றபடி அவர்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள் என்று நாம் வாசிக்கின்றபடி வேதத்திலே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த ஒரு மனுஷனும் நியாய தீர்ப்பின் பலனை அடைந்தே ஆக வேண்டும். இது உயிர்த்தெழுதல்கள் மூலமாய் முதலாம் உயிர்த்தெழுதலை பங்கடைகின்றவர்கள் பரிசுத்தவான்கள். அவர்கள் ஆண்டவரோடு சேர்ந்து 1000 வருஷம் ஆட்சி செய்த பின்பு நித்திய ஜீவன் அடையும் கிருபை பெற்றுக் கொள்கிறார்கள். மற்றவர்கள் 1000 வருஷம் முடிந்த பின்பு என்று வாசிக்கின்றபடி இரு உலகத்தின் இறுதியிலே அவர்கள் நியாய தீர்ப்பு பலனாகிய நரகத்திலே பாவிகளாக நியாயந்தீர்க்கப்படுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதாகமத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது எந்த நிலையிலும் தேவனாய் கர்த்தர் உயிர்த்தெழுதல்கள் மூலமாகவே தம்முடைய பக்தர்களுக்கு
நன்மைகளும் துன்மார்க்கர்களுக்கு தீமையும் கொடுப்பதாகவே நாம் அறிய முடிகிறது. வேதாகமத்தில் இந்த உயிர்த்தெழுதல்களில் பொதுவாக சிலர் 5 உயிர்த்தெழுதல்கள் என்று சொல்கிறார்கள், சிலர் ஒரே உயிர்த்தெழுதல் என்று பிரசங்கிக்கிறார்கள். இவ்விதமாக உயிர்த்தெழுதல்கள் பல உண்டு என்று பிரசங்கிக்க நாம் கேட்டிருக்கின்றோம். வேதம் என்ன சொல்லுகிறது? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20 முதல் 23 முடிய நான் வாசிக்கின்றேன். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதல்வனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தந்தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதல்வனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும் என்று வாசிக்கின்றோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து முதற்பலனாக உயிர்த்து எழுந்தார். பொதுவாக உலக தோற்றம் முதற்கொண்டு மரித்தவர்களின் நிலையில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே உயிர்த்து எழுந்து பரத்திற்கு சென்றார். எலியா, ஹானோக் இவர்கள் உயிரோடு பரத்திற்கு சென்றார்கள். ஆனால் மனுக்குலத்தின் பாவத்தை மன்னிக்க, பாவத்தின் கூரை முறித்து பாதாளத்தின் மேலும் மரணத்தின் மேலும் ஜெயம் கொண்டு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே மரணத்திலிருந்து உயிர்த்து எழுந்தவர். ஆகையினால் இந்த மரித்தோர்கள் எல்லாரிலும் முதலாவதாக அல்லது முதற்பலனாக உயிரோடு எழும்பினவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறபடி, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆக உயிர்ப்பிக்கப்படும் நிலையே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான நிலையே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரத்தத்தால் மீட்கப்பட்டு அவருடைய பரிசுத்தத்திற்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் வளர்க்கப்பட்டவர்கள் ஆண்டவருடைய வருகையிலே உயிரோடு இருந்து சேர்ந்து கொள்கிறார்கள் அல்லது உயிர்த்தெழுதல்கள் மூலமாய் அவரோடு சேர்ந்து கொள்கிறார்கள். எப்படியும் கிறிஸ்துவுக்குள்ளாக மட்டுமே உயிர்த்து எழுதல் உண்டு என்று இந்த வேத வசனம் நமக்கு நிரூபிக்கின்றது. 23ஆம் வசனத்தில் இந்த உயிர்த்து எழுதல்களில் நாம் கடந்த நாட்களிலே தியானம் செய்திருக்கின்றோம். பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்து ஆண்டவரோடு சேர்ந்து கொள்கிறார்கள். பாவிகள் வெள்ளை சிங்காசனத்திற்கு முன்பாக நின்று நியாய தீர்ப்பு மூலமாக அக்கினி கடல் என்ற நரகத்திலே தள்ளப்படுகிறார்கள். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்களாக காணப்படாதவர்கள் எவர்களோ அவர்கள் 2ஆம் மரணமாகி அக்கினி கடலில் தள்ளப்பட்டார்கள் என்று நாம் வாசித்து தியானம் செய்திருக்கின்றோம். ஆனால் இந்த உயிர்த்து எழுதல்களில் முதல்வனாக எழுப்பிக் கொண்டவரானவர் இயேசு கிறிஸ்து. வேதத்தில் வாசிக்கின்ற 1 கொரிந்தியர் 15:23 படி, அவனவன் தந்தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். முதல்வனானவர் கிறிஸ்து. ஆக உயிர்த்து எழுந்தவர்களில் முதலாவது உயிரோடு எழுப்பினவர் இயேசு. அதன் பிறகு உயிர்த்தெழுதல்களே எப்பொழுது நடப்பிக்கப்படுகிறது என்றால், பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவருடைய வருகையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தை தன்னோடு சேர்த்து கொள்ள தமக்காக காத்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களை தன்னோடு சேர்த்து கொள்ள வரும் ரகசிய வருகையில் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுகிறது அல்ல. அவருடையவர்கள் அவருக்கு என்று சிருஷ்டிக்கப்பட்டு ஒருவேளை கர்த்தருக்குள் நித்தடைந்து பரிசுத்தவான்களாக காத்து கொண்டிருக்கின்றவர்களை அவர் அவருடையவர்களாக உயிர்ப்பித்து தான் சேர்த்துக் கொள்கிறார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழும்பி அவர்கள் சேர்ந்து கொள்வார் என்று வாசித்திருக்கிறோம் அல்லவா? 1 தெசலோனிக்கேயர் 4:16ஆம் வசனத்தின்படி, அதன் பின்பு அவர் வருகையில் அவருடைய உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆக அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படும் நிலை எத்தன்மை கொண்டது? பொதுவாக 2 பரிசுத்தவான்களுக்கும் பாவிகளுக்கும் என்ற 2 நிலைகளில் உயிர்த்தெழுதல்கள் உண்டு என்றாலும் அவருடையவர்கள் அவருடைய வருகையிலே உயிர்ப்பிக்கப்படும் நிலையானது ஒரே நிமிஷத்திலே அவர்கள் அந்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் உயிர்த்து எழுந்து கொள்வதே இல்லை. ஏனென்றால் அவனவன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த, மனசாட்சியின் காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான் ஹானோக் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார்.
ஆனால் கடைசி நாட்களிலே வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தின்படி எலியாவும் ஹானோக்கும் பூமியிலே வந்து அவர் எருசலேமிலே கொலை செய்யப்பட்ட இரத்த சாட்சியராயிருப்பார்கள். அவர்கள் உயிர்த்தெழ வேண்டும். ஆபேல் இரத்த சாட்சியா மரித்த பழையற்பாடு கால பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாடு கால இரத்த சாட்சிகள், புதிய ஏற்பாடு கால உயிரோடு இருந்து கிறிஸ்துவுக்கு சாட்சியா வளர்ந்து மரித்த பரிசுத்தவான்கள், இன்னும் இவ்விதமாக பல நிலைகளில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள், இவர்கள் மரித்திருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் பல நிலைகளில் உயிர்த்து எழும்புவார்கள். இது குறித்து உயிர்த்து எழுதல்களின் உட்பகுதியில் 7 வித உயிர்த்தெழுதல்களாக ஆவியானவர் அறிவிக்கின்றார். ஆனபடியினால் இந்த 7 உயிர்த்தெழுதல்களில் முதலாம் உயிர்த்தெழுதல் அவர் முதல்வனாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுது கொண்டார். அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்களை நான் வாசிக்கின்றேன். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடி வருவார் என்றார்கள். ஆக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்து எழுந்து அவர் 40ஆவது நாளில் பரத்திற்கு எழுந்தருளி போனார். பிதாவோடு சேர்ந்து கொண்டார். பிதாவின் வலதுபார்சத்திலே அவர் அமர்ந்து கொண்டார். 110ஆம் சங்கீதத்தில் 1 வசனங்களில் வாசிக்கிறோம். இன்னும் அநேக இடங்களில் வாசிக்கின்றபடி அவர் பிதாவின் வலதுபார்சத்தில் அமர்ந்து கொண்டார் என்று நாம் அறிய முடிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதன் பிறகு வாழ்ந்த பாவிகளானாலும் சரி, பரிசுத்தவான்களானாலும் சரி, ஒருவருமே உயிர் தெழவில்லை. ஆக இந்த இடைப்பட்ட கிருபையின் காலத்தில் உயிர்த்து எழாத நிலையில் இருந்த இந்த பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவருமே உயிர்த்தெழுதலுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக 7 உயிர்த்தெழுதல்களில் முதல்வனாக இயேசு உயிர்த்தெழுந்து கொண்டார். அப்படியான மீதம் இருக்கக்கூடியது 6 உயிர்த்தெழுதல்களே. இந்த 6 உயிர்த்தெழுதல்களில் வேதாகமத்தில் நாம் வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தின் இறுதி பாகம், தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அது முத்திரையை தரித்துக் கொள்ளாமல் இருந்தவர்களை கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆசாரியராய் இருந்து அவருடைய கூட 1000 வருஷம் அரசாழ்வார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதல்வரானவர் கிறிஸ்து, அதன் பிறகு அவர் வருகையிலே அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார் என்று வாசித்தோம் அல்லவா? அவருடையவர்கள், அவருக்கென்று காத்திருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழக்கூடிய வரிசையில் 2வது உயிர்த்தெழுதல் என்ற நிலையே பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுதலில் முதல் உயிர்த்தெழுதலாக எண்ணப்படுகிறது. ஏனென்றால் முதல்வராக கிறிஸ்து உயிர்த்தெழுந்து கொண்டார். மீதமுள்ள 6 உயிர்த்தெழுதல்களில் முதல்வரானவர் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமாய் இருக்கிறார். ஏனென்றால் இந்த முதலாம் உயிர்த்து எழுதல் என்ற 2ஆம் உயிர்த்தெழுதலில் பங்கடையக்கூடிய இந்த பரிசுத்தவான்கள் உயிர்த்து ஆண்டவரோடு சேர்ந்து 1000 வருஷ அரசாட்சி இவர்கள் பங்கடைகின்றவர்களாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகின்றபடினால் இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானும் இவன் பாக்கியவானுமாயிருக்கிறான் என்று நாம் அறிய முடிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அடிக்கடி வாசித்திருக்கின்றோம். 1 தெசலோனிக்கேயர் 4:16 வாசித்திருக்கின்றபடி கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் முதலாவது உயிர்த்தெழுவார்கள். வேதாகமத்திலே நான் வாசிக்கின்றபடி பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் இவர்கள் ஆண்டவருக்குள் வாழ்ந்து ஆண்டவருடைய வருகையிலே அவர்கள் பூமியிலே பரிசுத்த சபையாக அல்லது பரிசுத்த புதிய எருசலேம் மணவாட்டி சபையாக இவர்கள் இந்த சபையின் காலத்தில் ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடு ஆராதித்து, ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வர ஒருவேளை தாமதம்
செய்தபடியினால் அதற்குள்ளாக வயோதிப நிலையில் வாழ்ந்து ஆண்டவருக்குள் மரித்து கொண்ட பூர்ண பரிசுத்தவான்கள், பூர்ண பரிசுத்த மனவாட்டி சபையாக ஆராதித்து ஆனால் வயோதிபத்து நிமித்தமாக மரித்துக் கொண்டார்கள் அல்லவா? இந்த பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுதல்கள் வரிசையில் 3 என்ற நிலையில், ஆனால் பரிசுத்தவான்களாக உயிர்த்தெழக்கூடிய நிலையில் 2வது. மொத்தம் 7. நன்றாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். 7 உயிர்த்தெழுதல்களை முதல் பலனாக கிறிஸ்து எழுப்பிக் கொண்டார். மனிதர்கள் உயிர்த்தெழுவதற்கு மீதமுள்ள 6 உயிர்த்தெழுதல்களே, அவைகளில் 2வது உயிர்த்தெழுதல் பரிசுத்தவான்கள் பாக்கியவான்களாக எழுப்பிக் கொள்கிறார்கள். 2வது உயிர்த்தெழுதல் பூர்ணமாக்கப்பட்ட மனவாட்டி சபையில் பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆனால் கர்த்தருக்குள் நித்திரை இருக்கிற பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்பி ஆண்டவரோடு சேர்ந்து கொள்கிறார்கள். இவர்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களாக, ஆனால் இவர் பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களாக வாழ்ந்தவர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 7 உயிர்த்தெழுதல்கள் வரிசையில் 3வது உயிர்த்தெழுதல் பங்கடையக்கூடிய பரிசுத்தவான்கள் யார் என்றால், உபத்திரவ காலத்தில் இரத்த சாட்சியா மரித்தவர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உபத்திரவ காலத்தில் ஆதியாகம காலம் முதற்கொண்டு ஆதாம் முதற்கொண்டு ஆவேல் போன்றவர்களால் இரத்த சாட்சியா மரித்திருக்கிறார்கள். அவர்கள் அல்ல, அவர்கள் இந்த பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழக்கூடிய எண்களில் 2, 3, 4, 5 என்ற இந்த 4 உயிர்த்தெழுதல்கள் மனிதர்களில் வாழ்ந்து பரிசுத்தவான்களாய் வாழ்ந்து உயிர்த்தெழுது கொண்டவர்கள் 1000 விடார் சாட்சி பங்கடையர்கள் பரிசுத்தவான் பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள். மீதி உள்ள 6, 7வது உயிர்த்தெழுதல்கள் இறுதியிலே வெள்ளை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து நியாய தீர்ப்பு கொடுக்கின்ற நியாய தீர்ப்பாக இருக்கிறது. மனுக்குல மீட்புக்காக மனுஷரிலிருந்து பரிசுத்தவான்களை மீட்கப்பட்டு மகிமடைந்த பரிசுத்தவான்களுக்கு தேவனால் இரக்கமாய் கிருபையாய் கொடுக்கக்கூடிய உயிர்த்தெழுதல்கள் 2, 3, 4, 5 என்ற அந்த 4 உயிர்த்தெழுதல்கள் மூலமாகவே அவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுகிறான் என்ற கர்த்தருடைய வசனத்தின்படி. அப்படியானார் 3வது உயிர்த்தெழுதலில் உபத்திரவ கால இரத்த சாட்சியில், உபத்திரவ காலம் என்ற அந்தி கிறிஸ்து 7 ஆண்டு காலம் உபத்திரவ காலம், அவையில் முதல் 3 ஆண்டு காலம் உபத்திரவ காலம் என்றும் பின் 3 ஆண்டு காலம் மகா உபத்திரவ காலம் என்று வேதம் சொல்லுகிறது. வேதாகமத்திலே நான் பல இடங்களிலே வாசிக்கிறபடி வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் வாசிக்கின்றேன். அதற்கு நான், ஆண்டவனே அது உமைக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவர் சேவிக்கிறார்கள் என்று நான் வாசிக்க முடிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இவர் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கூட வாசிக்கிறோம். நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தம் சிரச்சேதம் செய்யப்பட்ட ஆத்துமாக்களையும், முதல் பகுதி தேவனுடைய வசனத்தின் நிமித்தமாக இயேசுவை பற்றி சாட்சி நிமித்தமாக சிரச்சேதம் செய்யப்பட்ட இரத்த சாட்சிகள், இவர்கள் மகா உபத்திரவ காலம் என்ற அந்தி கிறிஸ்துவின் 7 ஆண்டு ஆட்சியின் காலத்திலே இரத்த சாட்சி மரித்த ஆத்துமாக்கள் பின்பு மிருகத்தையாவது அது சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அது முத்திரையை தரித்துக் கொள்ளாமல் இருந்தவர்களை கண்டேன் என்று வாசிக்கிறோம். அந்தி கிறிஸ்துவின் லக்கமாய் 666ஐயோ மிருகத்தின் அடையாளத்தையோ வலதுகையிலோ நெற்றிலோ தரித்துக் கொள்ளாமல் அவனை வணங்காமல் இருந்த, ஆனால் அது நிமித்தமாய் இரத்த சாட்சியாய் மரித்த இந்த பரிசுத்தவான்கள் 3வது உயிர்த்தெழுதல்களிலே இவர்கள் எழும்புவதாகவே நாம் வேதாகமத்தை கொண்டு அறிய முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களை நான் வாசிப்போமானால், அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அது முத்திரைக்கும் அதன் நாமத்தில் லக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்துக் கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன் என்று நான் வாசிக்க முடிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும்
மிருகத்திற்கும் அது சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்துக்கும் லக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவசுர மண்டல் பிடித்துக் கொண்டு அந்த கண்ணாடி கடலில் நிற்கிறதை கண்டேன். இங்கே கண்ணாடி கடல் என்றும் அக்னி கலந்த கண்ணாடி கடல் என்றும் வாசிக்க முடிகிறது. பொதுவாக கண்ணாடி என்பது மனிதனை துன்பப்படுத்தக்கூடியது. கண்ணாடியை நொறுக்கி விழுங்குவார் என்றால் மனிதன் மரித்து போவான். இது ஆவிக்குரிய நிலையிலே அந்தி கிறிஸ்துவின் கண்ணாடி கடல் என்றால் உபத்திரவ காலம். அக்னியும் சேர்ந்து கண்ணாடியாக, அக்னியிலே போடப்பட்ட ஒரு கண்ணாடியை தொடக்கூடுமா? தொட்டால் மனிதனை எவ்வளவு வேதனைப்படுத்தும் என்பதனால் அக்னி கலந்த கண்ணாடி கடல் என்பது மகா உபத்திரவ காலம் என்ற அந்தி கிறிஸ்துவின் பின்முனை ஆண்டு. ஆக இவர்கள் எல்லாம் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் லக்கத்திற்கும் உள்ளாகாமல் என்றால் அவனை எதிர்த்து, ஆனால் அது நிமித்தமாய் அவனால் வெற்றி கொலை செய்விட ரத்த சாட்சியில் மரித்த இந்த பரிசுத்தவான்கள் மூன்றாவது உயிர்த்தெழுதலின் வழியாக இவர்கள் உயிரோடு எழும்பி 1000 வருட அரசாட்சியிலே ரகசிய வருகையின் மூலமாய் ஆண்டவரோடு சேர்ந்து கொள்வதாகவே நாம் அறிய முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதாகமத்திலே இன்னும் அநேக இடங்களிலே நாம் வாசிக்கிறபடி 4வது உயிர்த்து எழுதல் என்பது வெளிப்படுத்தும் விசேஷம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள் முடிய வாசிக்கின்ற வேளையிலே அங்கே எலியா, ஹானோக் என்ற பரிசுத்தவான்களை பற்றி நாம் அறிய முடியும். நீங்கள் மல்கியா தீர்க்கதரிசி புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிப்பீரானால் கடைசி நாட்களிலே முதலிலே நான் எலியா தீர்க்கதரிசி அனுப்புவேன் என்று சொல்கிறார். அந்த எலியா தீர்க்கதரிசி வந்து பிதாக்களுடைய இருத்தி பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருத்தி பிதாக்களிடத்திற்கு அவன் திருப்புவான் என்று நாம் அறிய முடிகிறது. ஆக கடைசி நாட்களில் எழும்பக்கூடிய அல்லது தேவனால் அனுப்பப்படக்கூடிய இந்த மகான் எலியா, ஹானோக் இந்த பரிசுத்தவான்கள் 2 சாட்சிகளாக தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 9ஆம் அதிகாரத்திலே சணல் வஸ்திரம் இடுப்பிலே கணக்குடைய மைக்கொண்டு வைத்த சணல் வஸ்திரம் தரித்த பரிசுத்தவான்களை எலியாவை குறித்து சொல்லப்படுகிறது. தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே கடைசி நாட்களிலே உன் ஜனத்தின் புத்தருக்காக எழும்பி நிற்கும் பெரிய அதிபதியார் மிகாவேலை என்று சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவைகள் கடைசி நாட்களிலே அந்தி கிறிஸ்துவின் 7 ஆண்டு ஆட்சியின் காலத்தில் மனுக்குலத்தை அவரை சந்திக்க ஆயத்தப்படுத்தும் ஊழியம் செய்கின்றபடியினாலே அருமையான தேவச்சனமே, இவர்களை சாத்தான் அந்தி கிறிஸ்து எதிர்த்து கொலை செய்கின்றார். இப்படியாக உயிர்த்தெழுதல்கள் 7 என்ற நிலையில் 2, 3, 4, 5 என்ற இந்த 4 உயிர்த்தெழுதல்கள் மனுக்குலத்திலிருந்து எழுப்பிய பரிசுத்தவான் உயிர்த்தெழுந்து ரகசிய வரிகளை ஆண்டோடு சேர்ந்து கொண்டு 1000 வருட அரசாட்சி பங்கடையும்படி இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பாக்கியவான்கள் பரிசுத்தவான்களாக இருக்கிறார்கள். தேவச்சனமே, உன் ஆண்டவர் வரப்போகிறார். அவருடைய ரகசிய வரிகளை நீ ஒருவேளை பூர்ணமடைந்து விட்டால் நீ உயிரோடு இருந்த நிலையில் அவர் வருவாரானால் வரிகளில் சேர்ந்து கொள்ளப்படுவாய். ஒருவேளை நீ அவருக்கு மரித்த நிலையில் இருந்தால் கல்லறைகள் திறந்து கிறிஸ்துவுக்குள் மரித்து ஆனால் உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான் பாக்கியவானுமாய் எழும்பி அவரோடு கூட 1000 வருட அரசாட்சி பங்கடைந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள தேவனுடைய அழைக்கிறார். சத்தியத்தை கைக்கொள்ள பூர்வ சுத்தவானாய் ஆயத்தமாவாகுவாயா? பூர்வ சுத்தவானாய் கிறிஸ்துவுக்குள் நிறைவான ஒரு பூர்ண சுத்தத்தை அடைந்து கொள்ள நம் ஆண்டவரை அழைக்கிறார். செவி கொடுப்போமா? செவி கொடுத்து வரிகளை சேர்ந்து கொள்ள அவரை சேர்த்துக் கொள்ள நம் தேவன் நமக்கு இறக்கம் செய்வாராக. தேவன் தாமே தமது வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். என்னை நேசிக்கிற அருமையான சர்வ வல்லமையுள்ள நித்திய பிதாவே, உம்முடைய வருகையில் உம்முடைய ரகசிய வருகையில் பரிசுத்தவான்களாக வாழ்ந்து ஒருவேளை உயிரோடு இருந்தாலும் ஒருவேளை உமக்குள் மரித்து நித்திரை இருந்தாலும் அவர்கள் உம்முடைய வருகையிலே சேர்ந்து கொண்டவர்களாய் 1000 வருட அரசாட்சி பங்கடைகின்றவர்களாய் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுகின்ற பரிசுத்த ராஜ்ய ஆசாரி கூட்டமாய் ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிற அன்பே, இந்த சப்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரின் உள்ளத்தில் தேவரீர் சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதியாக மாற்றி ஜெபிக்கிறோம். ராஜாவுடைய நிறைவான் பூர்ண பரிசுத்தத்தை அடைந்து கொண்ட தேவ சந்நிதியாய் ஆயத்தப்படுத்த மன்றாடுகிறோம். நன்றி பிதாவே, நன்றி. துதி கனமகிமை எல்லாம் உங்களுக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்
மனத்தாழ்மையாய் மன்றாடுகிறோம் ஐயன் நேரது எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். ஜெப உதவி மற்றும் விசிடி தேவைக்கு தொடர்பு கொள்ள பாஸ்டர் ஐ ஆசீர்வாதம் 181 கீழ் 1 பெத்தேல் ஹோம், தியாகராய நகர், காந்தி கிராமம், திண்டுக்கல் மாவட்டம். எங்களின் தொலைபேசி எண்கள் 0451 2452 162, மேலும் 944 34 64957. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.